சென்னையில் நடந்த இந்த கொடூரமான கொலை வழக்கு பற்றி பேசும்போது நம் மனவில் பல கேள்விகள் எழுகின்றன. ஒரு குடும்பம் வேலை தேடி வந்த நகரத்தில் எப்படி இப்படி ஒரு கொடூரமான முடிவை சந்திக்க நேர்ந்தது என்பது நம்மை யோசிக்க வைக்கிறது. ஜனவரி 26ஆம் தேதி காலை அடையாறு பகுதியில் உள்ள இந்திரா நகர் ஃபர்ஸ்ட் அவென்யூவில் ஒரு இருசக்கர வாகன ஷோரூம் முன்பு ரத்தம் கசிந்து கொண்டிருந்த ஒரு சாக்குப்பை கிடந்தது. அதை பார்த்த பொதுமக்கள் உடனே போலீஸ் கண்ட்ரோல் ரூமுக்கு தகவல் கொடுத்தார்கள். போலீஸ் வந்து பார்த்தபோது அந்த சாக்குப்பையில் ஒரு 24 வயது இளைஞனின் உடல் இருந்தது. அவனுடைய முகத்தில் பல காயங்கள் இருந்தன, கைகள் பின்னால் கட்டப்பட்டிருந்தன. இந்த வழக்கை விசாரிக்க ஆரம்பித்த போலீஸ் சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்தார்கள். அதில் 2 பேர் ஒரு 2 வீலரில் அந்த சாக்குப்பையை கொண்டு வந்து டம்ப் செய்வது தெரிந்தது. மரணமடைந்தவனின் பாக்கெட்டில் இருந்த ஃபோன் நம்பர்ஸ் மூலம் அவனை ஐடென்டிஃபை செய்தார்கள். அவன் பெயர் கௌரவ் குமார், பீகார் மாநிலம் நாலந்தா டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவன். கௌரவ் குமார் கடந்த 2 வருடங்களாக ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் ஒரு பிரைவேட் கம்பெனியில் செக்யூரிட்டி கார்டாக வேலை செய்து வந்தான். ஜனவரி 21ஆம் தேதி அவன் தன் மனைவி மீனு குமாரி மற்றும் 2 வயது மகன் பிர்மானி குமாருடன் பீகாரிலிருந்து திரும்பி வந்தான். அவர்கள் சென்னையில் வேலை தேடுவதற்காக வந்திருந்தார்கள். தன் ஹோம் டவுன் கான்டாக்ட்ஸ் மூலம் கௌரவ் குமார் கிருஷ்ணா பிரசாத் என்ற 60 வயது நபரை அணுகினான். கிருஷ்ணா பிரசாத் கூட பீகாரை சேர்ந்தவர். தாராமணி பகுதியில் செக்யூரிட்டி கார்டாக வேலை செய்து வந்தார். அவர் கௌரவ் குமாரை பல பீகார் நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்தினார். அவர்கள் எல்லாரும் நியர்பை பில்டிங்ஸில் செக்யூரிட்டி கார்ட்ஸராக வேலை செய்து வந்தார்கள். கௌரவ் குமாரும் அவனுடைய குடும்பமும் கிருஷ்ணா பிரசாத்தின் வீட்டிலும் மற்ற மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் இருக்கும் இடங்களிலும் தங்கியிருந்தார்கள். அவன் வேலை தேடிக் கொண்டிருந்தான். ஜனவரி 25ஆம் தேதி இரவு கௌரவ் குமார் சிகந்தர் என்ற 33 வயது செக்யூரிட்டி கார்டும் அவனுடைய 4 நண்பர்களும் சேர்ந்து மது அருந்திக் கொண்டிருந்தார்கள். அப்போது அவர்கள் கௌரவ் குமாரின் மனைவி மினு குமாரியிடம் தவறான முறையில் நடந்து கொள்ள முயன்றார்கள். அவள் அடுத்த அறையில் இருந்தாள். கௌரவ் குமார் இதை எதிர்த்தபோது அவர்கள் அவனை அயன் ராட் கொண்டு தாக்கினார்கள். அவன் அங்கேயே இறந்து போனான். மினு குமாரி தன் மகனுடன் தப்பிக்க முயன்றபோது அந்த கேங் அவர்களையும் அயன் ராட் கொண்டு தாக்கினார்கள். அவர்கள் இருவரும் அங்கேயே இறந்து போனார்கள். போலீஸ் அட்டென்ஷனை டைவர்ட் செய்வதற்காக சிகந்தரும் அவனுடைய அசோசியேட்ஸும் கௌரவ் குமாரின் உடலை ஒரு சாக்கில் ராப் செய்து இந்திரா நகர் ஃபர்ஸ்ட் அவென்யூவில் டம்ப் செய்தார்கள். குழந்தையின் உடலை மத்திய கைலாஷ் அருகே உள்ள பக்கிங்ஹாம் கெனாலில் புஷஸ் நடுவே போட்டார்கள். மினு குமாரியின் உடலை ஒரு சாக்கில் ராப் செய்து இந்திரா நகர் MRTS ஸ்டேஷன் அருகே உள்ள கார்பேஜ் பின்னில் போட்டார்கள். போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் தீவிரமாக நடந்தது. சிசிடிவி ஃபுட்டேஜ் அனாலிசிஸ் மூலம் சஸ்பெக்ட்ஸை ஐடென்டிஃபை செய்தார்கள். சிகந்தர், நரேந்திரகுமார், ரவீந்திரநாத் தாகூர், விகாஸ் என்ற 4 பேரை அரஸ்ட் செய்தார்கள். பின்னர் ஒருவரை மேலும் அரஸ்ட் செய்தார்கள். மொத்தம் 5 பேர் அரஸ்ட் ஆனார்கள். அவர்கள் எல்லாரும் பீகாரை சேர்ந்தவர்கள். இன்டராகேஷனில் அவர்கள் கிரைமை கன்ஃபஸ் செய்தார்கள். குழந்தையின் உடல் பக்கிங்ஹாம் கெனால் அருகே கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் மினு குமாரியின் உடல் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. போலீஸ் பல இடங்களில் சர்ச் ஆபரேஷன் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பெருங்குடி டம்பிங் யார்ட், அடியார் ரிவர் பேங்க், தாரமணி டம்பிங் யார்ட் போன்ற இடங்களில் தேடுதல் வேலை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வழக்கு மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் இடையே நடந்த ஒரு கொடூரமான கிரைமாக மாறியிருக்கிறது. செக்ஷுவல் அசால்ட் அட்டம்ப்டை எதிர்த்ததற்காக ஒரு முழு குடும்பமே கொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு தமிழ்நாட்டில் லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் பற்றி பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. இன்வெஸ்டிகேஷன் இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது.